வயநாடு நிலச்சரிவில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான நிவாரணப் பொருட்கள் கிடைத்துவிட்டது என வதந்திகள் பரவும் நிலையில் அதை யாரும் நம்ப வேண்டாம் என பதறியபடி கூறுகின்றனர் களத்தில் நிற்கும் நம் தமிழ் சொந்தங்கள். எதனால் பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். தர்மம் தலைக்காக்கும் என்பதை நன்கு உணர்ந்தவர்கள் தமிழ் மக்கள். தனக்கில்லாவிட்டாலும் கடன் வாங்கியாவது உதவி செய்யும் அளவு இலகிய மனம் கொண்டவர்கள். வீரமும் பாசமும் நிறைந்த தமிழ் மண்ணில் இருந்து நிலச்சரிவால் நிலைகுலைந்து போன நம் அண்டை மாநிலமான கேரளாவின் வயநாட்டிற்கு வண்டி வண்டியாக உதவிகள் சென்று கொண்டிருக்கின்றன. கேரள மாநிலம் வயநாடு கல்பெட்டா பகுதியில் அமைந்துள்ள தனியார் பள்ளியை முகாமாக்கி அங்குதான் நிவாரணப் பொருட்கள் அனைத்தும் சேகரிக்கப்படுகின்றன. இங்கிருந்துதான் நிவாரணப் பொருட்கள் தரம் பிரிக்கப்பட்டு பாதிக்கப்பட்ட மக்கள் தங்கியிருக்கும் 82 முகாம்களுக்கும் பிரித்து அனுப்பப்படுகின்றன. காலம் தாழ்த்தி செய்யும் உதவி அன்று என்பதை உணர்ந்தவர்கள் தமிழர்கள் என்பதால் தானோ என்னவோ நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எவ்வளவு விரைவாக உதவிகள் சென்று சேர முடியுமோ அவ்வளவு விரைவாக நம் தமிழ் சொந்தங்கள் கொண்டு சென்று கொண்டிருக்கின்றனர். முடிஞ்ச வரைக்கும் என்ன உதவி செய்ய முடியுமோ எல்லா மக்களும் உதவி செய்யுங்க. புதிய பொருள் எது பொருளாக இருந்தாலும் யூசேஜ் பொருள் வேண்டாம். நீங்கள் போட்டிருக்கிற துணிமணி பழைய துணிமணி எதாக இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் புதுசு எடுத்து கொடுங்க. நம்ம வீட்டில் ஒருத்தருக்கு யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்து கொடுங்க. இதுவல்லவா தமிழ் மரபு? யாவரும் கேளீர் என்றுதானே நாம் வளர்க்கப்பட்டிருக்கிறோம். அதே சமயம் வயநாட்டிற்கு தேவையான உதவிகள் கிடைத்துவிட்டதாகவும் இனிமேல் யாரும் உதவ வேண்டாம் என்றும் சில விஷமிகள் கருத்து பரப்பி வரும் நிலையில் அதை யாரும் நம்ப வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கின்றனர் பொள்ளாச்சியைச் சேர்ந்த தன்னார்வலர்கள். மக்கள் கஷ்டப்படுறதை எங்களால் பார்த்துட்டு இருக்க முடியல. அதனால இந்த நிவாரண நிதியை கொண்டு வந்திருக்கோம். இந்த பொருளை நிறைய பேர் வதந்திகளை கிளப்பிட்டே இருக்காங்க. இந்த பொருள் வேண்டியதில்லை அப்படி இப்படின்னு. இங்கே நிறைய பொருள் தேவை இருக்குது. அதனால அதிக அதுக்கு ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. இங்கே கலெக்டரோட ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. தினம் அந்த ஸ்கேனரில் அப்டேட் ஆகும். அது என்னென்ன பொருள் தேவைப்படுது அப்படிங்கிறது தினம் அப்டேட் ஆகும். அதனால் வதந்திகளை யாருமே நம்பாதீங்க. உங்களுடைய பொருள் உதவிகளை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தைரியமாக கொண்டு வாங்க. ஒரு ப்ராப்ளம் கிடையாது. வந்தாரை வாழ வைக்கும் சென்னை வயநாட்டை கைவிட்டு விடுமா என்ன? இதோ கோயம்பேடு காய்கறி சந்தையில் இருந்து டன் கணக்கில் காய்கறிகள் பாதிக்கப்பட்ட மக்களின் பசியாற்ற கொண்டு செல்லப்பட்டுள்ளன. மெட்ராஸ் கோயம்பேடுலேருந்து காய்கறி எடுத்துகிட்டு வந்துருக்கோம். இங்கே பாதிக்கப்பட்டவங்களுக்கு இதில் ஒரு 12 டன் இருக்குங்க. 12 மார்க்கெட்டில் ஆளுங்க எல்லாம் இது பண்ணி இங்கேருந்து KMS கடையில் மூலமாக வந்திருக்குங்க. 12 டன்னுக்கு உண்டானது எல்லா காய்கறியும் சேர்ந்து ஒரு 3 லட்ச ரூபா மதிப்பிலான காய்கறி இருக்கு. அங்கேருந்து வேலூர், பெங்களூரு, மைசூர் மைசூர்லேருந்து நம்ம பத்தேரி, காட்டு வழி, மலைப்பாதை வழி இங்கே வந்து உதவி என்பதை உதவி பெறுவோர் எண்ணிவிடக் கூடாது என்பதை நன்கு உணர்ந்து உதவி செய்வதை கடமையாய் நினைத்து பணியாற்றும் தமிழ் தன்னார்வலர்களுக்கு வாழ்த்துகள் குவிந்து வருகின்றன. தந்தி தொலைக்காட்சி செய்திகளுக்காக வயநாடு களத்தில் இருந்து செய்தியாளர் கார்த்திக். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.